அப்படி மோனிஷா அப்படிங்கிற நடிகை பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 படங்கள் தான் அடிச்சிருக்காங்க. 17 வயதுல மலையாளத்தில் அறிமுகமாகி முதல் படத்திலே தேசிய விருது வாங்கினாங்க. 21 வயதிலேயே அவங்க மறைஞ்சிடுறாங்க. அவங்கள பற்றி இது வரைக்கும் யாருமே பேசணும்னு நினைக்கிறேன். என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு என்னடி எனக்கு சொல்லடி. இந்த பாட்டை இளையராஜா மியூசிக்கில் வந்து இந்த பாட்டை யாராலையும் மறந்துருக்க முடியாது. அதே மாதிரி இந்த பாட்டில் நடித்த மோனிஷா இருக்காங்க இல்லையா, அவங்களையும் யாராலையும் மறந்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர் மனசில் அப்பிக்கிட்ட ஒரு நடிகை மோனிஷான்னு சொல்லலாம். காதல் காட்சிகள் எல்லாம் கார்த்திக் வந்து மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த காட்சியே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். வந்து மோனிஷா பக்கத்துல வந்து என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னோடனே, நீ முத்தம் கொடுத்தாதான் போவேன் அப்படின்னோடனே, இந்த கன்னத்துல முத்தம் கொடுப்பாங்க, இந்த கன்னத்துல முத்தம் கொடுப்பாங்க, இந்த நெத்தியில முத்தம் கொடுக்க சொல்லுவாரு, முத்தம் கொடுப்பாங்க. கடைசியில வந்து 2 பேரும் பாத்தீங்கன்னா உதட்டோட உதடு முத்தம் கொடுக்குற மாதிரி அப்படியே பக்கத்துல வரும்போது பாத்தீங்கன்னா வெளியில இருந்து முத்துராசு கதவு தரன்னு வந்து டப் டப்புன்னு கதவை தட்டுவாங்க. வினு சக்கரவர்த்தி மரப்பட்டி இப்படி திறப்பாரு. பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணு அப்படியே முழிச்ச மாதிரி அப்படியே செத்து கிடப்போம். அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்டு மூச்சு விட முடியாம அந்த பெட்டிக்குள்ள அப்படி லாக் ஆனவங்க அப்படியே வந்து அப்படியே அந்த ஷாட் அப்படியே போடுவாங்க. ரசிகர்கள் மனசுல வந்து இந்த ஒரு காட்சி வந்து பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு. மோனிஷா வந்து டயர்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மடியில வந்து படுத்திருந்துருக்காங்க. சும்மா படுத்துக்குமா, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மடியில தட்டி கொடுத்துட்டே வந்திருக்கிறாங்க அவங்க அம்மா. கரெக்டா ஒரு 6 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விடிஞ்சும் விடியாம இருக்கும்ல, அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம வந்து ஒரு பஸ் வந்து சட்டார்னு கார் அடிச்சு அவங்க அம்மா மட்டும் அந்த பசங்க ஸ்கூல் விட்டு 4:30 மணிக்கு போகும்போது இவங்க வீட்டு வாசல்ல கோரஸா நின்றுட்டு மோனிஷாக்கா அப்படின்னு கத்துவாங்க. தினம் கத்துவாங்களாம். அவங்க அம்மா வந்து மேல இருந்து கதவை விளக்கிட்டு பார்ப்பாங்க போல. அந்த பசங்களுக்கு தெரியும் இவங்க இறந்து போயிட்டாங்க, விபத்துல இறந்து போயிட்டாங்கன்னு தெரியும். அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 4:30 மணிக்கு நின்று மோனிஷாக்கா. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் சில படங்கள் நடிச்சிருந்தாலுமே ரசிகர் மனதில் இன்ன வரைக்கும் நீங்க இடம் பிடிச்ச நடிகைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சில்கில் தொடங்கி படாபட் ஜெயலட்சுமி, சோபா, திவ்ய பாரதி போல பலரை சொல்லலாம். இவங்க எல்லாரை பற்றியும் நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மோனிஷா அப்படிங்கிற நடிகை பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 படங்கள் தான் அடிச்சிருக்காங்க. 17 வயதுல மலையாளத்தில் அறிமுகமாகி முதல் படத்திலே தேசிய விருது வாங்கினாங்க. இங்கே கார்த்திக் கூட நடித்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க பேர் வாங்கி கொடுத்துச்சு. 21 வயதிலேயே அவங்க மறைஞ்சிடுறாங்க. அவங்கள பற்றி இது வரைக்கும் யாருமே பேசினதில்லை நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல யாரும் பேசினதில்லை. ஸோ மோனிஷா பற்றி பேசினாலான்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி சொல்லுங்க சார். என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு என்னடி எனக்கு சொல்லடி. இந்த பாட்டை இளையராஜா மியூசிக்கில் வந்து இந்த பாட்டை யாராலையும் மறந்துருக்க முடியாது. அதே மாதிரி இந்த பாட்டில் நடித்த மோனிஷா இருக்காங்க இல்லையா, அவங்களையும் யாராலையும் மறந்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர் மனசில் அப்பிக்கிட்ட ஒரு நடிகை மோனிஷான்னு சொல்லலாம். மோனிஷாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கோழிக்கூட்டில் தான் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு வந்து பெங்களூரில் செட்டில் ஆயிடுறாங்க. மோனிஷா சின்ன வயசுலேருந்து பரதநாட்டியம் கற்றுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் கற்றுக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்து பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுவாங்க. நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க. மோனிஷாவோட அம்மா ஸ்ரீதேவி உன்னி அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டான்சர். அவங்களுமே நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்பயுமே பண்ணிட்டு இருக்காங்க. மோனிஷாவோட அம்மா இப்பயுமே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு ப்ரோக்ராமை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா எம்டி வாசுதேவன் நாயர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரைட்டர் டைரக்டர், மலையாளத்தில் ரொம்ப பாப்புலரான ரைட்டர், ரொம்ப பெரிய பாப்புலரான டைரக்டர். அவர் வந்து மோனிஷாவை ஒரு ப்ரோக்ராமில் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த பொண்ணு, நடிக்க வைக்கிறீங்களா அப்படின்னும் போது அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுமே வந்து நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள் ஒரு 50 படத்துக்கு மேலே மோனிஷாவோட அம்மா ஸ்ரீதேவி உன்னியும் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஓகே நடிக்க வைங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் நடிக்க வைக்கிறார், மோனிஷாவை நடிக்க வைக்கிறார். அந்த படம் முதல் மலையாள படம் மோனிஷா நடித்த படம் பார்த்தீங்கன்னா நகசதங்கள். அந்த படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். யூடியூப்ல இருக்கு, போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் படத்திலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா வந்து மோனிஷா நடிச்சிருப்பாங்க. அந்த முதல் படமே பார்த்தீங்கன்னா
17 வயசு அந்த படத்துல அவங்களுக்கு. அந்த முதல் படத்திலே பாத்தீங்கன்னா அவங்க வந்து நேஷனல் அவார்ட், அதாவது சிறந்த நடிகைக்கான நேஷனல் அவார்ட், தேசிய விருது வாங்கியிருப்பாங்க அந்த படத்திலே மோனிஷா. ஸோ 17 வயசுல வந்து நேஷனல் அவார்டு வாங்கின மோனிஷா 21 வயசுல பாத்தீங்கன்னா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுதான் பெரிய சோகம். அதுக்கப்புறம் நிறைய மலையாள படங்கள் பண்றாங்க, தொடர்ந்து நிறைய மலையாள படங்கள் பண்றாங்க. நிறைய மலையாள படங்களுக்கான வாய்ப்பு மோனிஷாக்கு வருது. பிரமாதமா நடிப்பாங்க. மோனிஷா பத்தி நீங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ஹோம்லியான ஒரு பொண்ணு. பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு, இந்த கோயில்ல சாமி கும்பிட வந்த பொண்ணு, அந்த மாதிரி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு லுக்ல தான் இருப்பாங்க. ரொம்ப வந்து ஹோம்லியான கேரக்டர்ஸ் தான் அவங்க நடிச்ச எல்லா படங்களுமே ஹோம்லியான கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோனிஷாவோட கேரியர்ல இன்னொரு முக்கியமான படம்னா பெருந்தச்சன் ஒரு படம். அது இதே எம்டி வாசுதேவன் நாயர் தான் வந்து அதுவும் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த பெருந்தச்சன் படத்துல தான் வந்து நம்ம பிரசாந்த் இருக்கார்ல, அவர் முதல்ல வந்து மலையாள திரையுலகத்துல அறிமுகமாகிறார். அந்த படமும் ஒரு ரொம்ப பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்துல நடிக்கிறதுக்கு வராங்க மோனிஷா. அடுத்து வந்து தமிழ் திரையுலகத்துக்கு வாய்ப்பு வருது நடிக்கிறதுக்கு. அவங்க நடிச்ச படம் முதல் படம் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் விடும் தூதுன்னு ஒரு படம். அந்த படம் ஒரு அருமையான ஒரு காதல் கதை, ஒரு கிளாசிக்கல் லவ் ஸ்டோரி. அதுல ரொம்ப பிரமாதமா இருக்கும். மோனிஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். அந்த படம் அந்த காலத்துல பார்த்தவங்களுக்கு நான் அவ்வளோ அற்புதமா இருக்கும். அந்த படத்துல உள்ள பாடல்கள்லாம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் மோனிஷாக்கு வந்து தமிழ் படங்கள்ல தொடர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. 4 தமிழ் படங்கள்ல தான் மொத்தம் நடிச்சிருக்காங்க மோனிஷா. அதுல வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அந்த படம் வந்து மோனிஷா கார்த்திக் 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கார்த்திக்கும் மோனிஷாவும் சேர்ந்து உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல அந்த பாட்டு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் யாரடி, அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட். அன்னைக்கு இளையராஜா வந்து மியூசிக்ல வந்து அவர் போடுற பாட்டு எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டா இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் பாடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாசிக்கல் ஹிட்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் அந்த படத்துல. அந்த பாட்டுல மோனிஷா பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ பாவாடை தாவாணியில ரெட்டச்சடை போட்டிருப்பாங்க, தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருப்பாங்க, அப்படியே வந்து துள்ளிக்கிட்டு பாடிட்டு வருவாங்க. அதாவது இந்த தங்க மயில் வந்து அப்படியே துள்ளி ஆடினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்களோட டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை கொடுத்துச்சு, மிகப்பெரிய உச்சத்தை கொடுத்துச்சு. அந்த படத்துல இன்னொரு காட்சி, அந்த காட்சி தான் எல்லார் மனசுலயும் மோனிஷா போய் அப்படியே அப்பிக்கிட்டாங்க. அதை பத்தி சொல்லணும், அந்த காட்சியை பத்தி சொல்லாம போகவே முடியாது. அது என்னன்னா, கார்த்திகோட முறப்பொண்ணு மோனிஷா ஒரு வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, கிராமத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருப்பாங்க. எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து எங்கேயோ வெளியில போயிருப்பாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மோனிஷா வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த அரிசி பருப்பெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, மளிகை சாமான் வைக்கிற இடம், அந்த ரூம்குள்ள போய் அரிசி அள்ளுவாங்க. மோனிஷா ஒரு பாத்திரத்துல வந்து அரிசி அள்ளுவாங்க. கார்த்திக் வந்து மோனிஷாக்கே தெரியாம அந்த ரூம்குள்ள போய் கதவை மூடி மேல் தாப்பா போட்டுருவாரு. டக்குன்னு தாப்பா போடுற சத்தம் கேட்டுட்டு மோனிஷா வந்து திரும்பி பார்ப்பாங்க. கார்த்திக் நிப்பாரு, என்ன நீ வந்து என்ன நான் வந்து ஷாக் ஆயிட்டியா அப்படின்னு கார்த்திக் நடிப்பு சொல்லவா வேணும், அடிச்சு தூள் பண்ணுவார். அந்த மாதிரி வந்து இந்த காதல் காட்சிகள் எல்லாம் கார்த்திக் வந்து மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. நவரச நாயகன்னா அவர் தான். அந்த மாதிரி வந்து அற்புதமா பண்ணியிருப்பார். அந்த காட்சியே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப வந்து இயல்பா இருக்கும் அந்த காட்சி. அப்போ வந்து மோனிஷா பக்கத்துல வந்து என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னோடனே, நீ முத்தம் கொடுத்தாதான் போவேன் அப்படின்னோடனே இந்த கன்னத்துல முத்தம் கொடுப்பாங்க, இந்த கன்னத்துல முத்தம் கொடுப்பாங்க, இந்த நெத்தியில முத்தம் கொடுக்க சொல்லுவாரு, முத்தம் கொடுப்பாங்க. கடைசியில வந்து 2 பேரும் பாத்தீங்கன்னா உதட்டோட உதடு முத்தம் கொடுக்குற மாதிரி அப்படியே பக்கத்துல வரும்போது பாத்தீங்கன்னா வெளியில இருந்து முத்துராசு கதவு தரன்னு வந்து டப்புன்னு கதவை தட்டுவாங்க. வினு சக்கரவர்த்தி இன்னும் அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கதவை தட்டுவாங்க. கார்த்திக் ஷாக் ஆயிடுவார். ஏன்னா இவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. முறப்பொண்ணு கல்யாணம் ஆகல, முறப்பொண்ணா இருந்தாலும் வந்து ஒரு அறைக்குள்ள தனியா இருக்காங்க. அறை வேற தாழ்பால் போட்டிருக்கணும் போது வீட்டுல உள்ளவங்க தப்பா நினைச்சிருவாங்க, வெளியில போனா ஊர் மக்கள் தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே ஒரு இயல்பான ஒரு பதட்டம் வரும்ல, அந்த ரகசியமா சந்திக்கும் போது ஒரு பதட்டம். அதுல பாத்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னே தெரியாம கார்த்திக் இப்படி திணறுவாரு, அந்த பொண்ணுமே மோனிஷாமே அப்படி திணறுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா முத்துராசு கதவு தரன்னு மறுபடியும் பயங்கரமா தட்டு சத்தம் கேட்கும் வெளியில இருந்து.
பதட்டமா வந்து கதவை தட்டுவாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி கார்த்திக் அப்படியே மெதுவா கதவை நோக்கி நகர்ந்து போவாரு. மோனிஷா என்ன பண்றதுன்னு இப்படி எப்படி திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. கார்த்திக் போய் கதவை திறக்கும் போது பாத்தீங்கன்னா திரும்பி மோனிஷா பார்ப்பாரு. ஒரு பெட்டி, அந்த மரப்பெட்டி, பெரிய மரப்பெட்டி இருக்கும் அந்த ரூம்ல. அந்த மரப்பெட்டியை மேல வந்து தூக்கிட்டு உள்ள அதுக்குள்ள இறங்கிட்டு அந்த கீழே அந்த மூடாத அளவுக்கு கையில லைட்டா புடிச்சுக்கிட்டு லைட்டா கேப்ல பார்ப்பாங்க. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா மோனிஷாவோட கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி ஷாட் வச்சிருப்பாங்க. கார்த்திக் வந்து அந்த கதவை திறப்பாரு. கார்த்திக் திரும்பி பார்க்கும்போது மோனிஷா அந்த மரப்பட்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத பாத்துருவாரு. பார்த்தோன்னே கதவை திறந்தோன்னே அங்க வினு சக்கரவர்த்தி சொல்லுவாரு, எப்பா நம்ம இப்படி பால்பாண்டிய வந்து காலமாடு குத்திருச்சுப்பா, ரொம்ப சீரியஸா இருக்காப்பா, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போவா அப்படின்னுவாரு. கார்த்திக் என்ன பண்றதே தெரியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காதலி வந்து அந்த மரப்பட்டிக்குள்ள இருக்காங்க. இப்ப எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாரு. என்னப்பா நானு சீரியஸா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன், மாடு குத்தி நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, வாப்பா. இல்லப்பா அது இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாரு. வாப்பா நீ என்னப்பா நீ அப்படின்னு சொன்னோன்னே வேற வழியே இல்லாம கார்த்திக் என்ன பண்ணுவாரு, வண்டி இந்த மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த காப்பாத்துறதுக்கு கூட்டு போவாரு. அங்க ஹாஸ்பிட்டல் ஷாட் போடுவாங்க. அங்க பதட்டமா இங்கேயும் எங்கேயும் வெளியில நடப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த மரப்பட்டியில இப்படி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, இந்த ரூம்குள்ள வந்து வினு சக்கரவர்த்தி வந்து உள்ள நுழைஞ்சிருவாரு. உள்ள நுழைஞ்சு எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சும்மா பார்ப்பாரு. அதாவது வீடு கேஷுவலா பாக்குற மாதிரி பார்ப்பாரு. பார்க்கும்போது இந்த பொண்ணை பார்த்துருவாரோன்ற பயத்துல அந்த மேல இருக்கிற அந்த மரத்தட்டு இருக்கு பாத்தீங்களா, மூடி, அதை வந்து இந்த பொண்ணு டப்புன்னு விட்டோன்னு என்ன ஆகுனா அந்த மூடி அப்படி விழுந்து தாப்பால் போடுவாங்கல்ல வீட்டுக்கு கொக்கி, அது போய் அதுல ஹோல்ட் ஆகி லாக் ஆயிடும். அப்படியே வந்து பார்த்துட்டு, பா இந்த பெரிச்சாலி தொந்தரவு வந்து பெரிய தொந்தரவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் அந்த ரூமையுமே வந்து தாப்பா போட்டு மூடிடுவார். ஒரு கார்த்திக் அந்த பக்கம் வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம நிப்பாரு. இந்த பொண்ணு இதுக்குள்ள மரப்பட்டிக்குள்ள மாட்டிக்குவாங்க. அது ஒரு மாதிரி அந்த சீனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த படத்துல அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த ஒரு காட்சி மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருந்துச்சு. பால்பாண்டிக்கு ட்ரீட்மெண்ட் ஓகே அப்படின்னு சொன்னோன்னே, ஓகேங்க நீ ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு சொன்னோன்னே, கார்த்திக் மறுபடியும் வந்து வண்டி ஓட்டிட்டு வருவார். மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து மோனிஷாவை தேடுவார். அங்க இங்க தனம் நினைக்கிறாங்க கதாபாத்திரம், தனம் அப்படின்னு வந்து வீட்டுல தேடுவாரு. பின்னாடி கொள்ளையில போய் தேடுவாரு, கிச்சன்ல போய் தேடுவாரு. எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஒரு பாட்டி உட்காந்துருப்பாங்க. பாட்டி கிட்ட, பாட்டி தனம் எங்க பாட்டி அப்படின்னு, இங்கதான்டா எங்கேயாவது கொள்ளையில இருப்பா, எப்ப பாரு தனான்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே சுத்தி பாப்பார் சார். எங்கேயும் இல்லைன்னு அந்த ஸ்டோர் ரூமை பாப்பாரு. அதாவது அந்த மளிகை சாமான் வச்சிருக்க ஸ்டோர் ரூமை பாப்பாரு. வெளியில வந்து தாப்பா போட்டிருக்கோம். அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து மெதுவா ஸ்டோர் ரூம் நடந்து அந்த தாப்பால் ஓபன் பண்ணி உள்ள போனா அந்த மரப்பட்டியை வந்து தனியா க்ளோஸ் ஷாட் போட்டிருப்பாங்க. அந்த மரப்பட்டி இருக்கும். என்ன உள்ளுக்குள்ள இருக்கிறவ மாட்டிக்கிட்டாளா, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ்லேயே போய் அந்த மரப்பட்டி இப்படி திறப்பாரு. பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணு அப்படியே முழிச்ச மாதிரி அப்படியே செத்து கிடப்பாங்க. அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்டு மூச்சு விட முடியாம அந்த பெட்டிக்குள்ள அப்படி லாக் ஆனவங்க அப்படியே வந்து அப்படியே அந்த ஷாட் அப்படியே போடுவாங்க. அது அன்னைக்கு இருந்த எப்படி சொல்றது, ரசிகர்கள் மனசுல வந்து இந்த ஒரு காட்சி வந்து பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு. இந்த ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா, இது மிகப்பெரிய வெற்றி படமா மாறி பேரையும் புகழையும் தமிழ் சினிமால வந்து மோனிஷாக்கு அள்ளி கொடுத்துச்சு. அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து மோனிஷாக்கு புக்காக ஆரம்பிச்சிச்சு. அந்த காட்சியை வந்து யாராலையும் மறக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இந்த படத்துல இறந்துருவாங்க. உண்மையிலேயே அதுதான் கடைசி படம் ஆயிடுச்சு சார், இல்லை அதுக்கடுத்து படம் நடிச்சாங்களா? கிட்டத்தட்ட உண்மையிலுமே அதான் கடைசி படம் மாதிரி ஆயிப்போச்சு. அதாவது வந்து இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட பேர் வந்து மூன்றாம் கண். அந்த படம் வந்து இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல இறந்து போனாங்கல்ல, இந்த இறந்து போன அந்த திரைக்காட்சியே மக்களால வந்து ஏத்துக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து தத்ரூபமா இருக்கும் அவங்களோட நடிப்பு. சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா மோனிஷா வந்து கார் விபத்துல மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு அன்னைக்கு இருக்கிற அச்சு ஊடகங்கள்ல எல்லாம் பிளாஷ் நியூஸ் வந்துச்சு. திடீர்னு பார்த்துட்டு என்ன மோனிஷா வந்து இறந்துட்டாங்கன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மோனிஷா அப்படின்னு எல்லாருமே தேடினா அந்த உன்னை நினைச்சே பாட்டு படிச்ச படத்துல நடிச்ச மோனிஷா தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பரபரப்பா இருந்துச்சு. அன்னைக்கு பெருசா பரபரப்பா பேசினாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாருமே அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு எல்லாம் அச்சு ஊடகங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நடந்தது என்ன அப்படின்னா சார், அதாவது திருவனந்தபுரத்துல ஏதோ ஒரு மலையாள பட ஷூட்டிங்காண்டி போயிருக்காங்க. மோனிஷாவும் அவங்க அம்மா ஸ்ரீதேவி உன்னியும் வந்து போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தங்கியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு வந்து கொச்சின்ல இருந்து பிளைட் இவங்களுக்கு எங்க போறாங்க அப்படின்னா பெங்களூர் போறாங்க. பெங்களூர்ல தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க குடியிருக்கிறது வந்து பெங்களூர்ல தான். பெங்களூர் போறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 4 மணிக்கே வந்து திருவனந்தபுரத்துல இருந்து கார்ல கிளம்பியிருக்காங்க கொச்சின் ஏர்போர்ட் போறதுக்காண்டி. அப்ப போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா மோனிஷா வந்து டயர்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மடியில வந்து படுத்திருந்திருக்கிறாங்க.
சும்மா படுத்துக்குமா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மடியில தட்டி கொடுத்துட்டே வந்திருக்கிறாங்க அவங்க அம்மா. கரெக்டா ஒரு 6 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விடிஞ்சும் விடியாம இருக்கும்ல, அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம வந்து ஒரு பஸ் வந்து சட்டார்னு கார் அடிச்சிருச்சு சார். சட்டார்னு கார் அடிச்சு அவங்க அம்மா மட்டும் அப்படியே கீழே போய் விழுந்துட்டாங்க. ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் அப்படியே விழுந்துட்டாங்க. அந்த கார் அடிச்சதுல அந்த மோனிஷாவுடைய உடம்புல எல்லாம் எங்கேயுமே காயம் இல்லை சார். ஆனா தலையில பாத்தீங்கன்னா பயங்கரமான ரத்த காயம், காதுல இருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி கண் அப்படி திறந்த மாதிரி. அது 6 ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட். 6:05 இறந்துட்டாங்க. 6:05 அவங்க இறந்துட்டாங்க, அந்த ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. அந்த 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 கார் ஓட்டின டிரைவரு கூட ஒரு அக்கௌண்டன்ட் போயிருக்காரு, அதாவது சினிமா கம்பெனியோட அக்கௌண்டன்ட், அவரு 3 பேர் இறந்துட்டாங்க. இந்த அம்மா மட்டும் பாத்தீங்கன்னா ரோட்ல கத்திக்கிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க, எந்திரிச்சு வர முடியல. காரணம் என்ன, 2 காலுமே பாத்தீங்கன்னா இந்த நடு எலும்பு இருக்குள்ள, பெரிய எலும்பு, 2 கால்லையுமே உடஞ்சிருச்சு. எந்திரிச்சு நடந்து வந்திருக்காங்க, எந்திரிச்சு நடக்க முடியல, அப்படியே லூஸ் ஆனோன்னு அப்படியே கத்திருக்காங்க, மோனிஷா மோனிஷா அப்படின்னு கத்திருக்காங்க. அங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டோன்னே நடிகை மோனிஷா இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே, அது கேரளால எல்லாருக்குமே தெரியும் அவங்கள. அதனால பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே போய் பார்த்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. இந்த அம்மா மட்டும் உயிரோடு இருக்காங்கன்னு ஒரு ஆட்டோ ஒரு ஆட்டோவை நிறுத்தி நீங்க இதுல ஏறுங்கம்மா ஏறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா வந்து இல்ல என் மகன் இல்லாம நான் போக மாட்டேன், என் மகன் எங்க கொண்டாங்கன்னு சொன்னோன்னே இல்லம்மா நீங்க போங்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்க போங்கன்னு சொல்லி, இல்ல மகன் இல்லாம போக மாட்டேன் அப்படின்னோடனே அப்படியே அந்த ஊர் மக்கள் தூக்கிட்டு வந்து இந்த அம்மா மடியில படுக்க வச்சிருக்காங்க. அப்பவே அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருச்சான் இறந்துட்டாங்க அப்படின்னு. கண் வந்து எப்படி அந்த படத்துல வந்து அப்படி முழிச்சு இருந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி முழிச்சிருந்த மாதிரியே இருந்துச்சான் அந்த படத்துல. அந்த காட்சி அது அப்படியே நிஜத்திலையுமே நடந்துருச்சு. ரொம்ப விரைவில் அந்த படம் வந்த ஒரு சில மாதங்கள்லயே இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம். அதுல வந்து யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு விபத்து, இந்த பொண்ணு வந்து இறந்து போயிரும்னு. இல்ல என்னன்னா 17 வயசுல ஒரு நேஷனல் அவார்டு சிறந்த நடிகைக்காண்டி வாங்கின இந்த மோனிஷா 21 வயசுலயே இறந்து போறாங்க. அது அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன்ற படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் பேர் 3ஆம் கண். அது கொஞ்சம் லேட்டா பாத்தீங்கன்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதோட வந்து மோனிஷா அப்படின்னா அன்னைக்கு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, சில்க் இறந்தப்ப, சோபா இறந்தப்ப, படாபட் ஜெயலட்சுமி இறந்தப்ப, அது மாதிரி பாத்தீங்கன்னா திவ்ய பாரதி இறந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் வந்து வேதனைப்பட்டாங்க. ஒரு மாடியில இருந்து விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படிதான் அந்த காலகட்டத்துல மோனிஷாவோட டெத் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. பலருடைய மனசுல வந்து பதிஞ்ச ஒரு சோகசமா இது அமைஞ்சு போச்சு. யாரா இருந்தாலும் மோனிஷா அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து அவங்க அந்த எப்படி சொல்றது, உன்ன நினைச்ச பாட்டு படிச்சேன்ல அந்த பாட்டு, இந்த எண்ணெய் தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் யாரடி, அந்த பாட்டுல வந்து பாருங்களேன், அந்த பாட்டு இளையராஜா மியூசிக், அந்த பாட்டுல நடிச்ச மோனிஷா இறந்து போயிட்டாங்க. அந்த பாட்டை பாடினது பாடகி ஸ்வர்ணலதாமே வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அந்த பாட்டே வந்து ஒரு டிராஜடியா முடிஞ்சு போச்சு. ஆனா கூட ரசிகர்கள் மனசுல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பசுமையா அந்த பாட்டு மனசுல நான் வரும். பாட்டை பார்க்கும் போதெல்லாம் கண்டிப்பா ரசிகர்கள் இல்ல யாரா இருந்தாலும் அந்த பாட்டை கடந்து போக முடியாது சார். யூடியூப்ல நீங்க இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த பாட்டு அவ்வளவு அற்புதமா இருக்கும், பிரமாதமா இருக்கும். அந்த மெட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த பாட்டை வந்து அவங்க முதல்ல பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹம்மிங் பண்ணிட்டே வருவாங்க. அவங்களோட டான்ஸ் அந்த ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும், எக்ஸலண்டா பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன செய்யறது, அதாவது இவ்வளவு அற்புதமா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை அவங்க இந்த மாதிரி சீக்கிரமாவே காலமாயிட்டாங்க. அவங்க கடைசியில வந்து அவங்களுக்கு ஆசைகள் இருந்திருக்கு, நிறைவேறாத ஆசைகள் சிலது இருந்திருக்கு. அது எப்படின்னா சைல்டு சைக்காலஜி, அதாவது வந்து குழந்தைங்களோட சைக்காலஜி பத்தி படிக்கணும், அதுல வந்து பட்டம் வாங்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு. சின்ன பசங்க இருக்காங்கல்ல, குழந்தை பசங்க, அந்த பசங்க ஸ்கூல் போற பசங்க, சின்ன 3வது 4வது 5வது படிக்கிற பசங்கள்லாம் அவங்க வீடு இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருந்திருக்கு. 4வது 5வது 6வது படிக்கிற பசங்கள்லாம் அப்படி அந்த வீட்டை கடந்து போகும்போது மோனிஷாக்கா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க போல. அந்த ஸ்கூல் விட்டு 4:30 மணிக்கு சாயந்தரம் போகும்போது இவங்க உடனே கீழே வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறது. இந்த உனக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் அங்க நிக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே சாக்லேட் கொடுக்குறது. டெய்லி வந்து இந்த பசங்க வருவாங்க, இவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும்னு. இவங்களுக்காண்டே பாத்தீங்கன்னா அந்த ரூபாய் எக்லஸ் சாக்லேட் விற்கும் பாத்தீங்களா அந்த காலத்துல, அந்த சாக்லேட் டெய்லி வாங்கி வச்சிருப்பாங்க போல இந்த பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு. டெய்லி தினம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் விட்டு போகும்போது அந்த வீட்டு வாசல் நின்று மோனிஷாக்கான்னு கத்தும் போது
அவன் உடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் கொடுப்பாங்களாம், எல்லாருக்குமே சாக்லேட் கொடுப்பாங்களாம். அதுல அவங்க அம்மா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். அதாவது இந்த மோனிஷா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த பசங்க ஸ்கூல் விட்டு 4:30 மணிக்கு போகும்போது இவங்க வீட்டு வாசல்ல கோரஸா நின்றுட்டு மோனிஷாக்கா மோனிஷாக்கா அப்படின்னு கத்துவாங்க போல, தினம் கத்துவாங்களாம். அவங்க அம்மா வந்து மேல இருந்து கதவை விலக்கிட்டு பார்ப்பாங்க போல. அந்த அந்த பசங்களுக்கு தெரியும் இவங்க இறந்து போயிட்டாங்க, விபத்துல இறந்து போயிட்டாங்கன்னு தெரியும். அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 4:30 மணிக்கு நின்று மோனிஷாக்கா 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 எங்களுக்கு சாக்லேட் தர மாட்டீங்களாக்கா, நீங்க வரமாட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்லி அழுகுறாங்க ஒரு பேட்டியில. அதான் இந்த நிகழ்ச்சி கேட்கும்போது நெகிழாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பல, அதாவது ஒரு நல்ல குணங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. கமலஹாசன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட. கமலஹாசன், ஆமா, கமலஹாசனோட ஃபேனா இருந்திருக்காங்க. இந்த அட்டைப்படங்கள்ல வரும், இப்பெல்லாம் தான் அது நின்று போச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜெமினி சினிமா எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி பத்திரிகையில எல்லாம் பாத்தீங்கன்னா நடிகர்களுடைய அட்டைப்படத்துல வந்து வரும், அந்த புக்ல வரும். அந்த மாதிரி இருக்கிற கமலஹாசனுடைய படங்கள் அட்டைப்படத்துல வர்றது எல்லாமே அந்த புக்கெல்லாம் வந்து அவங்க ரூம்ல கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. ஒரு தடவையாவது கமலஹாசனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல நடிக்கும் போது கமலஹாசனை பார்க்கறதுக்காண்டி வந்து அவங்க மேனேஜர்கிட்ட பேசி எப்படியோ ட்ரை பண்ணி நேர போய் பார்த்துருக்காங்க. பார்த்து நான் உங்களுடைய தீவிர ரசிகர் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. கமலஹாசனுமே கூட நின்று போட்டோலாம் எடுத்திருக்கிறாரு மோனிஷாவோட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக் லவரா இருந்திருக்காங்க. நாய்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு 5 ஏக்கராவது நம்ம சம்பாரிச்சு வாங்கி அதுல இருந்த இந்த தெரு நாயெல்லாம் இருக்காங்கல்ல, பசியும் பட்டினியுமா, அவங்களையெல்லாம் அங்க கொண்டு வந்து ஷெல்டர், ஒரு சின்ன ஷெல்டர் மாதிரி போட்டு அவங்களுக்கு டெய்லி வந்து தேவையான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. எங்கேயாவது இந்த நாய் எல்லாம் இருக்குல்ல, அவங்க வீட்டு இப்ப எப்படி பசங்க வந்து ஸ்கூல் பசங்க வந்து மோனிஷாக்கான்னு கத்தணும்னு சாக்லேட் கொடுப்பாங்களோ, அதே மாதிரி இந்த நாய்ங்க ஒரு 4-5 நாய்ங்க அவங்க வீட்டுல வந்து நிக்குமா, தெரு நாய்ங்க. சாயந்தரம் ஆனா பாத்தீங்கன்னா, இல்லைன்னா காலையில ஆனா பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல பால், அதை கொண்டு போய் அந்த கிண்ணத்துல ஊத்தி நாய்க்கு கொடுத்துருவாங்களாம், பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து போடுவாங்களாம். இந்த மாதிரி வந்து டாக் லவரா இருந்திருக்கிறாங்க நிறைய. சார் அவங்கள பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அருமையான ஒரு நடிகை, அருமையான கிளாசிக் டான்சரு. அதாவது அவங்களுக்கு பல கனவுகள் இருந்திருக்கு. சினிமால இன்னும் பெரிய உச்சத்தையும் உயரத்தையும் பெரிய பெரிய ஒரு உயரத்தையும் அடையக்கூடிய ஒரு நடிகையா இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது, துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலை. அது காலம் எடுத்த முடிவு அப்படி ஒரு கொடூரமான முடிவா போச்சு. சில நேரங்கள்ல இந்த மாதிரி வந்து சின்ன வயசுங்க, 21 வயசு, ஒரு மனமாகாத ஒரு பெண்ணு, எத்தனையோ ஆசைகளோட வாழ்ந்த ஒரு பெண்ணு, பெரிய ஒரு உயரத்தை அடைய வேண்டிய பெண்ணு, திடீர்னு இது ஒரு விபத்து, என்ன செய்ய முடியும், யாராலதான் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது பல நேரங்கள்ல நெஞ்சே கனத்துரும். அந்த மாதிரி ஒரு வேதனையான சம்பவம் தான் மோனிஷா பத்தி பேசும்போது நான் வருது. மோனிஷா அப்படின்னா இன்னைக்கும் நம்ம இந்த வீடியோ பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து மோனிஷா பத்தி தெரிஞ்சவங்க, மோனிஷாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்னைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா மறக்க முடியாத ஒரு நடிகை மோனிஷா. கண்டிப்பா சந்தோஷம் தாண்டி இந்த வீடியோ பாக்குறவங்க மோனிஷா பத்தி நினைவு கூறுவாங்க, நிகழ்ச்சி அடைவாங்க. முதல் படத்திலே வந்து நேஷனல் ஆடுவாங்கன்னா தொடர்ச்சியாக நடிச்சிருந்தாங்கன்னா பல விருதுகளை வாங்கியிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு அகால மரணத்தில் இறந்துட்டாங்க. மோனிஷா குறித்து பல்வேறு விஷயங்களை பலரும் அறியாத தகவலை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.